ஸோ இன்னைக்கு நிஃப்டி மல்டிப்ளேயர் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மல்டிப்ளேயர் ஸ்ட்ராட்டஜி நேற்று என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி சீனாரியோஸும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வீடியோ கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணிக்கோங்க. 1.5x 2x வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தெளிவாக புரியணும்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி முழு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும். இங்கே எங்கே வந்து ஆர்டர் எடுக்கும், எங்கே வந்தால் கட் ஆகும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ, டார்கெட் எவ்வளோ, இது நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள் கேபிட்டலுக்கும் உங்கள் சைக்காலஜிக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த 6th ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் 50 points டார்கெட். இது வந்து பேப்பர் ட்ரேட் ஆப்ஷனில் டெய்லி எவ்ரிடே மார்க்கெட்டில் ஓடும். இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பேப்பர் ட்ரேடாக ஓடும். ஸோ அதில் நம்ம பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இந்த மல்டிப்ளேயர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேற்று புக்கான ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,100 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ நேற்று சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்தீங்க அப்படின்னா 25,250 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜியோட இன்னொரு வருஷன் தான் 10th ஸ்ட்ராட்டஜி. இது வந்து 35 points டார்கெட். ஸோ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி ரெண்டுமே ஒன்று தான், பட் டார்கெட் பாயிண்ட்ஸ் மட்டும் வேரி ஆகும். ஸோ இது வந்து 50 points டார்கெட், இது வந்து 35 point டார்கெட். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒரே மாதிரி தான் எடுக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25,250 கால் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நேத்தோட சார்ட் வச்சு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸ், அதாவது இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட வேல்யூ இந்த ப்ளூ லைன் தான். இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,263. ஸோ நியரஸ்ட் டு 15ன்ற ரேஞ்சில் 25,250யோட ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணிக்கும். ஸோ கால் தனியாக புட்டு தனியாக எடுத்து வச்சுக்கும். ஸோ எங்கே வந்து ஆர்டர் எடுக்குன்றதை சொல்கிறேன். ஸோ கால் சார்ட் பார்ப்போம். கால்லையும் ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 226.25. ஸோ புட்டோட ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 187.9. ஸோ இது வந்து ரெண்டோட கால் அண்ட் புட் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதோட ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸை மார்க் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்து இதில் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்ற இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட்டரும் ஆட் ஆயிருக்கு. ஸோ நடுவில் உங்களுக்கு ஒரு எல்லோ லைன் தெரியும். ஸோ இந்த எல்லோ லைன் தான் ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட்டர் லைன். ஸோ இங்கே ஹைலைட் ஆகுது தெரியுதா, இதுதான் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் இண்டிகேட்டர் லைன். இது எதுக்கு யூஸ் ஆகுன்றதையும் சொல்கிறேன். ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக்லையும் தனித்தனியாக இந்த ஆவரேஜ் இண்டிகேட்டரும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் வச்சு பார்ப்போம். கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி எப்போ வந்து ஆர்டர் எடுக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸோட வேல்யூ மார்க் பண்ணிக்கும். செகண்ட் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனால் ஆர்டர் எடுத்துரும். பிளஸ் ஆவரேஜ் இண்டிகேட்டரும் இந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆர்டர் எடுத்துரும். ஒரு லாட்டில் எடுக்கும். ஸோ காலில் தனியாக ஒரு லாட்டில் எடுக்கும். புட்லையும் இது மாதிரி மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் ஒரு லாட் எடுக்கும். ரேர் கேஸில் ரெண்டு ஸ்ட்ரைக்லையும் ஒரே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். இல்லை முக்கால்வாசி டைமில் வந்து கால் மேலே இருந்துச்சுன்னா புட்டி கீழே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் க்ளோஸ் மேலே வைக்கும் போது அது ஆர்டர் எடுக்கும். எப்போ இந்த லைனுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ ஆவரேஜ் ப்ரைஸோட இண்டிகேட்டரும் கீழே இருக்கிற பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். மறுபடியும் இந்த இடத்துல செகண்ட் ஆர்டர் எடுக்குது அப்படின்னா 2 லாட்டாக எடுக்கும். ஸோ மல்டிப்ளை ஆகும். எங்கே ஆர்டர் எடுக்குதோ அங்கேருந்து 35 point டார்கெட்டு இல்லை 50 points டார்கெட். ஸோ உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல 2 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு அப்படின்னா இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஏன்னா உடனே ஒரு 3-4 கேண்டில்ஸ்லேயே கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இங்கெல்லாம் ஆர்டர் எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகணும், இண்டிகேட்டரும் மேலே இருக்கணும், அப்போ தான் ஆர்டர் எடுக்கும். இதுக்கப்புறமா எங்கே ஆர்டர் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஆர்டர் எடுத்திருக்கும். ஸோ இங்கே ஆர்டர் எடுத்து மறுபடியும் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இங்கே தேர்ட் மல்டிப்ளேயர் எடுக்கும், 3 லாட்டாக எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, செகண்ட் லாஸ் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, தேர்ட் லாட் எடுத்தும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் எடுக்கும், 4th லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா 5 லாட் எடுத்திருக்கோம், இங்கே 6வது லாட் எடுத்திருக்கோம், இங்கே 6th லாட் எடுத்து நம்மளுக்கு 35 point டார்கெட்டும் புக் ஆயிருக்கும், 50 point டார்கெட்டும் புக் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 237 அரௌண்ட் 240 வச்சுக்கோங்க. 240லேருந்து 50 points எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 290. ஸோ 290 எங்கன்னா இங்கே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் சைடில். புட் ஆப்ஷன் சைடில் பார்ப்போம். புட் ஆப்ஷன் சைடில் இங்கே எங்கேயுமே ஆர்டர் எடுக்காது. இங்கே வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கும். ஸோ அரௌண்ட் இங்கே எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து 200 ரூபா ரேஞ்ச் எடுக்குன்னா 250 போயிருந்தா
நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். 250 இங்கே போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ஸ்லிப்பேஜில் சம்டைம்ஸ் அச்சீவ் ஆகாமலும் போகும், இல்லை சம்டைம்ஸ் அச்சீவ் ஆயிருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் நடந்தது அப்படின்னா 250 எக்ஸாக்டாக நம்மளுக்கு டார்கெட் இருந்துச்சுன்னா 100% கட் ஆகிடும். பட் ப்ரொவைடட் அங்கே ட்ரேட் ஆயிருக்கணும். ஸோ சப்போஸ் இங்கே டார்கெட் ஹிட் ஆகல, மறுபடியும் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லாட் எடுத்தது ஒரே ஒரு லாட்டு தான் இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். மறுபடியும் இது எங்கே ஆர்டர் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நேற்று டேல அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் ஆர்டரை எடுக்கல. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். நம்ம இதை நேற்று ப்ரீமியம் அமௌண்ட்டும் டைம் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ டேரக்டாக பிடி ஆப்ஷனில் போகிறோம். எந்த ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஸ்ட்ரைக் சூஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அந்த ஸ்ட்ரைக் மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் எந்த டைமில் எடுத்துருக்கு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 937 எடுத்து நம்மளுக்கு டார்கெட்டே புக் ஆயிருக்கு. ஸோ 956 நம்மளுக்கு டார்கெட் புக் ஆயிடுச்சு. ஸோ 248 198 ஆர்டர் எடுத்து 248 நம்மளுக்கு டார்கெட் புக் ஆயிடுச்சு. புட் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000 ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சார்ட் வச்சு மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 937 ஆர்டர் எடுத்திருக்கு. இங்கேருந்து 198 ஆர்டர் எடுத்ததுனால அங்கேருந்து 50 பாயிண்ட் டார்கெட் 248 நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் சைட் பார்ப்போம். ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. 5th மல்டிப்ளேயர் தான் நம்மளுக்கு டார்கெட்டே ஹிட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 917 ஃபர்ஸ்ட் ஆர்டர், 925 செகண்ட் ஆர்டர், 1123 தேர்ட் ஆர்டர், 1233 ஃபோர்த் ஆர்டர், 1248 ஃபிஃப்த் ஆர்டர். ஸோ சார்ட்டை வச்சு பார்ப்போம். 1248 ஃபிஃப்த் ஆர்டர், அதாவது 1248 இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஃபிஃப்த் ஆர்டர் எடுத்திருக்கு. இங்கேருந்து எடுத்து நம்மளுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு ஆல்ரெடி பார்த்தா மாதிரி. சரி சார், இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. ஸோ 1 2 3 மல்டிப்ளை ஆகும்போது புரிஞ்சுது. சப்போஸ் அந்த டேல ஃபுல்லாக சைட் பேஸ்லேயே போனா அப்படின்னா எத்தனை மல்டிப்ளேயர் எடுக்கும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மார்க்கெட். எத்தனை தடவை லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகும் ஆர்டர் எடுக்கும், எத்தனை தடவை லைன் கீழே க்ளோஸ் ஆனாலும் ஆர்டர் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லாகவே 315 வரைக்குமே உங்களுக்கு மேலே கீழே அரைச்சிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு லாஸஸ் ஹெவி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மல்டிப்ளை ஆக 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 சின்ன உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் உங்களோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் சஃபிஷியண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி சஜஸ்டபிள். ஏன்னா ஒரு நாளைக்கு 35,000 40,000 ஒரு ஸ்ட்ராட்டஜியில் மட்டுமே லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி புரியல அப்படின்னா ஒரு கமெண்ட்ல வேணா போடுங்க, நான் திருப்பியும் புதுசாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுவும் இல்லை அப்படின்னா டைரக்டா ஸ்ட்ராட்டஜி டேப்ல போறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தனியாகவே இருக்கும். ரொம்ப தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன், எங்கே வந்து ஆர்டர் எடுக்கும், எங்கே வந்த கட் ஆகும் எல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கை டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோ வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம். அதுவும் புரியல எங்கள் கமெண்ட்ல போடுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா இதே வீடியோவை மறுபடியும் பார்க்க புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த டார்கெட் பாயிண்ட்ஸோ ஸ்டாப் லாஸோ இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜியில் சின்ன மாடிஃபிகேஷன் வேணும்னாலும் எங்களால் தாராளமாக பண்ணித்தர முடியும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.